ரீசெண்ட் டைம்ல இந்தியாவினுடைய பாரத பிரதமர் என்ன சொல்றாரு, 2047க்குள்ள சூப்பர் பவர் கண்ட்ரியா இந்தியா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதே மாதிரியே இந்தியால தான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வேலையின்மை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாமே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கரண்ட் சுச்சுவேஷன் 2025ல இங்க மக்கள் எல்லாத்துக்கும் வேலை இருக்கா? அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்தியாவில ஃபுல்லா பிளாக் மணி ஃபுல்லா ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே இப்ப இங்க பிளாக் மணி இல்லாம இருக்கா? அதை பத்தியும் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா மூணாவது முக்கியமான பொருளாதார நாடா 2028ல முன்னேறிடும். அதுவும் பர்டிகுலரா 2025 எண்ட்லயோ அல்லது 2026 ஸ்டார்டிங்லயோ இந்தியா ஜப்பானை பீட் பண்ணி நான்காவது முக்கியமான பொருளாதார நாடா மாறும். அதுவும் பர்டிகுலரா 2075க்கும் போது நம்ம யூஎஸ் பீட் பண்ணி ரெண்டாவது முக்கியமான பொருளாதார நாடா முன்னேறிடுவோம். அதே மாதிரியே 2025ல நம்ம நாட்டினுடைய ஜிடிபி 6.7% அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது எல்லாமே அதானி அம்பானி இவங்க ரெண்டு பேர்த்த வச்சுதான் நம்ம நாட்டே டெவலப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க இருக்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா பேசணும் அப்படின்னா இந்தியாவில் கருப்பு பணம் ஒழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2016ல பழைய 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இந்த ரெண்டு நோட்டையும் அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதே மாதிரியே அழிச்சாங்க. ஆக்சுவலா மோடிஜி அவர்கள் என்ன சொல்றாரு, இந்தியாவில் இந்த கருப்பு பணம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இதனால அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் 2025ல கருப்பு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இப்போ நிறைய வேற வழியில உருவாயிட்டு இருக்கு. அது எப்படின்னா ரியல் எஸ்டேட். ஆக்சுவலா ரியல் எஸ்டேட்ல ஒரு பர்டிகுலரா ஒரு லேண்டோட வேல்யூவே 15 கோடி அப்படின்னா அந்த 15 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் 3 to 4 கோடி மட்டும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அதோட லேண்டோட வேல்யூவே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் எல்லாமே கேஷா கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாம இந்த மாதிரி நிறைய அத்துமீறி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து பிளாக் மணி அரங்கேறிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அதாவது கோல்டு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க. அதுவும் நிறைய வெண்டர்ஸ் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையே உள்ள நிறைய கொண்டு வர்றாங்க. அதுவும் பர்டிகுலரா கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 1000 கிலோவுக்கு மேல தங்கத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா கஸ்டம் ஆபீஸ்ல. இது எல்லாமே தெரிஞ்சு பிடிச்சது. ஆனா தெரியாம எவ்வளவு வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அதுவும் பர்டிகுலரா 2024 போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 300 கிலோ பக்கமா பிடிச்சிருக்காங்க. அதாவது தொடர்ந்து தங்கம் உள்ள அத்துமீறி நோஞ்சிட்டு இருக்கு. இது எல்லாமே கண்டிப்பா கருப்பு பணம் மட்டும்தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலா இது தங்கத்தை மட்டும்தான் பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இங்க இருக்கு. அதாவது இப்ப பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு அதுதான் இல்ல. ஆனா இப்போ புதுசா 500 ரூபாய் நோட்டு உள்ள இருக்கு, புழக்கத்துல இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, டூப்ளிகேட் நோட்டு 500 ரூபாய் நோட்டை உள்ள அடிச்சு நிறைய புழக்கத்துல விட்டுருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 2019ல கிட்டத்தட்ட 21 மில்லியனுக்கு மேல உள்ள நோட்டு 500 நோட்டை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2023ல கிட்டத்தட்ட 91 மில்லியன் நோட்டை பிடிச்சிருக்காங்க. இதே 2024ல 85 மில்லியன் நோட்டுக்கு மேல பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றாரு மோடிஜி அவர்கள், எங்கனால கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடிக்கு மேல கருப்பு பணம் அதுவும் பர்டிகுலரா கள்ள நோட்டை எங்கனால இது வரைக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா சொல்லணும்னா டாலர்ல 1500 பில்லியன் டாலருக்கு மேல பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இது எல்லாமே கவர்மெண்ட் தெரிஞ்சது மட்டும், இன்னும் தெரியாம எவ்வளவு பணப்புழக்கம் உள்ள இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது இவ்வளவு நாட்டு உள்ள இருந்துச்சுன்னா நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு அப்படியே டோட்டலா இருந்துட்டு வரும். அதுவும் பர்டிகுலரா யூஎஸ் டாலருக்கு நிகரா அப்படியே இன்னும் மாறிட்டே வரும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்த இடத்துலயும் சக்சஸா அப்படின்னு சொல்லி கேட்டா ஓரளவுக்கு சக்சஸ் தான் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இது ஒரே நாடு ஒரே டாக்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது யாருக்கு முக்கியமா பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான். இந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ்ல அதுவும் பர்டிகுலரா சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேர் ஜிஎஸ்டி சமாளிக்க முடியாம நிறைய பிசினஸ் டிராப் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சின்ன சின்ன கஸ்டமர்ஸ். ஆக்சுவலா நம்ம எல்லாமே ஒரு பொருளை வாங்குறோம். பொருள் வாங்குறதுக்கு நம்ம கம்பல்சரி டாக்ஸ் கட்டி தான் வாங்குறோம். அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கு. அதே நம்ம ஒரு சம்பளம் வாங்குறோம், ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கினா அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு.
அதனால நம்ம ஜிஎஸ்டி வந்து இந்த இடத்துல சக்சஸா அப்படின்னு சொல்லி கேட்டா கவர்மெண்ட்டுக்கு சக்சஸ் தான். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஜிஎஸ்டி மூலமா நிறைய வருது. அதுவும் பர்டிகுலரா வருஷம் அதிகமான வருமானம் வருது அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே கணக்கு காட்டுறாங்க. ஆனா இங்க இருக்க ஒவ்வொரு இந்திய மக்களும், அதுவும் பர்டிகுலரா லோ கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனைனா வேலையின்மை. இந்தியால எல்லாத்துக்கும் எங்கனால வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையாவே இங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் படு பயங்கரமா வேலையின்மை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா 2014 இந்தியாவினுடைய பாப்புலேஷன் 130 கோடி. அப்ப வந்து கிட்டத்தட்ட 8% மேல இங்க வேலையின்மை அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. கரெக்டா சொல்லணும்னா 10 கோடி மக்கள் வந்து வேலை இல்லாம இருந்தாங்க. அதே வந்து 2020 இந்தியாவினுடைய பாப்புலேஷன் 140 கோடி. அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.86% அளவுக்கு வேலையின்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதன் பிறகு 2023 ரீசன்ட் டேட்டாவுப்படி இந்தியாவினுடைய மக்கள் தொகை 143 கோடி இருந்துச்சு. இதுல 4.17% வந்து வேலையின்மை அப்படிங்கிறது இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா 6 கோடி மக்கள் வந்து இங்க இந்தியால வேலை இல்லாம இருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 140 கோடி மக்கள் தொகை இருக்கு. இதுல 70 கோடி மக்கள் ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இளைஞர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் இந்தியா வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியும். ஆக்சுவலா நம்ம வந்து ஜிடிபில வந்து 6%, 7% அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம்ல. இங்க ஒரு இளைஞர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ வந்து ஓபன் பண்ணி அவ வந்து growth காட்டினா அப்படின்னா நம்ம வந்து சைனாவை இன்னும் 5 வருஷத்துலயே நம்மளால பீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. ஆனா இளைஞர்களை நம்ம யூஸ் பண்ற போது தான் இருக்கு. இங்க பல பேருக்கு வேலை இல்லாம கோடி கணக்கில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி டெவலப் ஆகும், அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுவும் ரீசெண்டான ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடைக்குது. இந்தியால அதிகமா வந்து எதுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா நிறைய பேர் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாத காரணத்தினால அவங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2025 டேட்டாவின் படி கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதே வந்து 2030 போது 2 கோடி பேர் அதுக்கு வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனைனா வேலைக்கு போறது பிரச்சனை கிடையாது, சம்பளம் கிடைக்கும். ஆனா அவங்களுடைய படிச்ச படிப்புக்கு வேலை நோக்கி போறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு 2 வீலர் எடுத்துட்டு நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, அதாவது ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக வேலைக்கு போறாங்க. இந்த இடத்துல மறுபடியும் வந்து அந்த வேலையிலிருந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்க மறுபடியும் 0 ஆயிடுவாங்க. மறுபடியும் புதுசா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரெஷரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம நாட்டினுடைய ஜிடிபி கம்பேரிசன் தான். ஆக்சுவலா ஜிடிபி வைஸ் நம்ம வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆயிட்டோமா 10 வருஷத்துல அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது 2014 இந்தியாவினுடைய ஜிடிபி டெவலப்மெண்ட் வந்து 7.14% இருந்தது. அதே வந்து 2019 3.8% இருந்தது. ஏன் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்டா COVID-19 கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதன் பிறகு மறுபடியும் 2024 6.4% டெவலப் ஆயிருக்கும். 2025 6.7% வந்து டெவலப் ஆயிருக்கும். அதாவது இது எல்லாமே கன்யூஸ் டெவலப்மெண்ட் தான். ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் காட்டிட்டே இருக்கோம். சரி நம்ம நாடு நல்லா growth ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா பேசினாலும் இங்க இருக்க பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா இங்க தனிநபர் வருமானம் எல்லாத்துக்கும் ஆவரேஜா இருக்கா அப்படிங்கறத ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆக்சுவலா என்ன சொல்றாங்க 2023 கிட்டத்தட்ட நம்ம வந்து $2,300 ஒவ்வொரு தனி மனுஷனும் ஆவரேஜா வாங்குறாங்க வருஷத்துக்கு. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா 2 லட்சம் வந்து ஆவரேஜா ஒவ்வொரு திங்களும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே வந்து 2014 கிட்டத்தட்ட $1,560 வந்து ஒவ்வொரு இந்தியனும் வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது 1,34,000 வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது மாசத்துக்கு 11,000 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்க மாசத்துக்கு 20,000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்க எல்லா மக்களும் மாசத்துக்கு 20,000 சம்பளம் வாங்குறாங்களா? நிச்சயமா கிடையாது. அதாவது இது எல்லாமே இந்த அளவுக்கு அதிகமா கணக்கு காட்டுறது அப்படிங்கிறது இங்க பிசினஸ் மேன், பெரிய பெரிய பிசினஸ் மேன் வந்து அவங்க அதிகமா வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க டெவலப் ஆகுறாங்க. அதனால இங்க தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஆவரேஜா காட்டுது. இங்க பல பேருக்கு வேலை இல்லாம இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இங்க பல பேருக்கு வருஷம் கூடிய 40,000 50,000 சம்பளம் வாங்குற மாதிரி நிறைய மோசமான சுச்சுவேஷன் இங்க இந்தியாவில் இருக்கு. அது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை இங்க தனிநபர் வருமானம் அதிகமா காட்டுறது. ஆக்சுவலா உலகத்துல எந்த நாடு வந்து தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகமா காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா லக்சம்பர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடு தான். அதாவது வருஷத்துக்கு $1,30,000 வந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா காட்டுறாங்க. அதாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 1 கோடி அந்த அளவுக்கு அங்க அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் அங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் அவள் இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா இருக்கு.
ஆக்சுவலா இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் இவ்வளவு அதிகமா காட்டுறதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம நாட்டினுடைய ஹை கிளாஸ் பீப்புள், அதுவும் பர்டிகுலரா டாப்ல இருக்க 1% பீப்புள் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 55 லட்சம் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் சேலரியா இருக்கு. அவ்வளவு தூரம் வந்து டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம நாட்டினுடைய மொத்த செல்வம் இருக்குல்ல, அதுல 40% வந்து டாப் 1% பீப்புள் வந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க காசு வச்சிருக்காங்க. ஆனா பேலன்ஸ் வந்து 60% வந்து மொத்த 99% வச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் ஏழையா போயிட்டே இருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பணக்காரங்க பணக்காரனா ஆயிட்டு இருக்காங்க, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இப்ப அதிகமான மவுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஆன்லைன் ஜாப் தான். அதுவும் பர்டிகுலரா ஜொமேட்டோ, ஸ்விக்கி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சைனா வந்து இப்ப என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அதிகமா அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டெவலப் பண்ணணும், பேட்டரியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அங்க இப்போ ஒரு புதுசா ஒரு திட்டம் வந்து இன்க்ளூடிங் பண்ண போறாங்க. அதாவது 6 வயசு குழந்தை இருந்து எல்லாருமே கம்பல்சரி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைனா ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது இந்தியாவில் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு டிகிரியோ ஒரு ஸ்கூலோ படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு தியரட்டிக்கலா ரொம்ப அதிகமா வந்து ஸ்கோப் பண்றாங்களோ தவிர, அதாவது இந்தியன் எக்கனாமி பத்தியோ அல்லது நம்ம நாட்டை பத்தியோ டெக்னாலஜி பத்தியோ சயின்ஸ் ஓரியன்டோ ரொம்ப அட்வான்ஸா வந்து இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணி விடுறாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது ஸ்கூல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய வந்து காசு பார்க்கணும், இந்த இடத்துல மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணணும், அதை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. மற்றபடி வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இத்தனை பிரச்சனையும் எப்படி வந்து சமாளிச்சுட்டு இந்தியா மேல போகும் அப்படிங்கிறது நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். இது எல்லாமே நம்முடைய இளைஞர்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது. நமக்கு தெளிவா தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெயந்த்.